ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை, ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இருந்தா போதும். உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை மொச்சை துவரம்பருப்பு வைத்து என்ன பரிகார முறை செய்ய போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடம் முழுக்க முருகப்பெருமானுக்கு எக்கச்சக்கமான விரத தினங்கள், விசேஷ தினங்கள் வந்திருந்தாலும் தமிழ் மாதத்தோட கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். கேட்ட வரத்தை உடனே வாரி வழங்கக்கூடிய, நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். மாதம் மாதம், அதாவது ஒரு தமிழ் மாதமும் உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் வந்திருந்தாலும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம் தான் பங்குனி உத்திர தினம். முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட ஒரு நாள் இந்த வருடம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஆனா இந்த வருடமும் இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் அடுத்தடுத்த நாட்கள்ல வருது. உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் இருக்கிறதால நமக்கு உத்திர நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுதோ அதை பொறுத்து தான் நாம பங்குனி உத்திரத்துக்கான விரதத்தை கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு இந்த வருடம் உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்துல ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி 11 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் உத்திர நட்சத்திரம் இருக்கு. ஆனா பௌர்ணமி அப்படி கிடையாது. ஏப்ரல் 12ஆம் தேதி காலையில 4:15 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 13ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல ஏப்ரல் 11ஆம் தேதி உத்திர நட்சத்திரமும் ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி தேதியும் வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம மெயினா கணக்குல எடுத்துக்கணும். அதனால வெள்ளிக்கிழமை தான் மாலை 4:15 வரைக்கும் நமக்கு உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறதால அன்றைய தினம் தான் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்கான வழிபாடு செய்யறது, அதே மாதிரி முருகப்பெருமானோட கோவில்களுக்கு பால் குடம் சுமக்கிறது, காவடி எடுக்கிறது, வேண்டுதல் நிறைவேற்றுறது, இது எல்லாத்தையும் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நீங்க செய்யணும். இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை ஒரு 4 மணி 11 நிமிஷத்துல முடிஞ்சிடுதே. அப்ப மாலை நேரத்துல பூஜை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கணக்கு இல்ல. வெள்ளிக்கிழமை முடிஞ்சா காலை நேரத்துல முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை காலை நேரத்துல பூஜை செய்ய முடியல அப்படின்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செய்யறது விசேஷம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3-4:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை கணக்கு பண்ணி மற்ற நேரங்கள்ல தாராளமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் உங்க வீடு பக்கத்துல கூடிய எல்லா முருகன் கோவில்கள்லையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர பார்த்தாலே உங்களோட கர்ம வினைகள்லாம் நீங்கிடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அந்த அபிஷேகத்தை கண்ணார பார்க்கும்போது அது எல்லாமே உங்க உடம்பை விட்டு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் தான் முருகனுக்குரிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். முருகன் ஒரு அபிஷேக பிரியர். சந்தனம் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம்னு சொல்லி பல வகையான அபிஷேகங்கள் முருகனுக்கு நடத்தப்படும். அந்த எல்லா அபிஷேகங்களுக்கும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ, ரொம்ப முடியலையா மொத்தமா அபிஷேகம் நடத்தும் போது எல்லாரும் வாங்கி கொடுத்த பொருட்களை கலந்துதான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லி உங்களால அபிஷேகத்துக்கு பொருட்கள் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இது மூலயமா உங்க குடும்பத்துக்கு முருக கடாட்சம் அதிகமாகும். குடும்பம் மேல்நிலைக்கு போகும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதாவது துவரம்பருப்பையும் வெள்ளை மொச்சையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருந்த பணவரவு தடை, திருமண தடை, பொருளாதார தடை, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக முறை. இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? நீங்க பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு எத்தனை மணிக்கு பூஜை செய்றீங்களோ அதை பொறுத்து அந்த பூஜையை முடிச்சுட்டு உடனே கூட நீங்க இந்த தாந்திரிக முறையை செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேவையான பொருட்கள் 2 பொருட்கள் தான். ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை. துவரம்பருப்பு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்மளோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கும் முருகப்பெருமானை தொடர்ச்சியா வணங்குறவங்களுக்கும் தெரியும். முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அதிபதி. செவ்வாய் பகவான் யாரு? கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கக்கூடியவர். அவருக்கு உகந்த தானியம் என்ன? துவரை. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருடம் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமை யாருக்கு உகந்தது? சுக்கிர பகவான். சுக்கிர திசை அடிச்சுட்டா பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் பார்வை நம்ம மேல விழணும். சில பேர் வீடுகள்ல சுக்கிர தோஷம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இருக்காது. யாராவது ஒரு நபருக்காவது சுக்கிர தோஷம் இருக்கும். அந்த ஒரு சுக்கிர தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு சுக்கிர தோஷம் போகணும்னா ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில பூஜை அறையில வெள்ளை மொச்சை வைத்து நீங்க சுக்கிர பகவானுக்கு படைக்கிறதால சுக்கிர தோஷம் நீங்கும்.
வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை மொத்தமா 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. அந்த அளவுக்கு சுக்கிர பகவானுக்கும் இந்த வெள்ளை மொச்சைக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த வெள்ளை மொச்சையை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. உங்க வேண்டுதெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் அகல் விளக்கு. அப்படியே 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அதுல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு கிண்ணத்துல துவரம் பருப்பையும் இன்னொரு கிண்ணத்துல வெள்ளை மொச்சையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல முருகப்பெருமான், ஏன்னா அன்றைய தினம் பங்குனி உத்திரம், அந்த விரதத்துக்கான முக்கியமான கடவுள் முருகப்பெருமான் தான். அவர் மனசார வேண்டிக்கிட்டு கடன் பிரச்சனை காணாமல் போகணும், பொருளாதார பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும், எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவு தடை நீங்கணும், சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தா அதெல்லாம் முடிவுக்கு வரணும், வாடகை வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது கனவாவே இருந்துகிட்டு இருக்கு, வீடு கட்டுறமோ இல்லையோ சொந்தமா ஒரு இடமாவது வாங்கி போடணும்னு எக்கச்சக்கமான வேண்டுதல் எல்லாத்தையும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி அந்த துவரம்பருப்பை வச்சு வேண்டிக்கோங்க. அடுத்ததா பக்கத்திலேயே ஒரு விளக்கேத்தி வச்சுக்கலாம். இல்லைன்னா துவரம்பருப்பு பக்கத்திலேயே அந்த வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் சுக்கிர பகவான் போட்டோ இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமானுக்காக நீங்க வேண்டும் போது முருகப்பெருமான் போட்டோவை பார்த்து வேண்டிடுவீங்க. சுக்கிர பகவானுக்காக சின்னதா ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி வெள்ளை மொச்சை வைத்தாலும் சரி, இல்லைன்னா இந்த முருகப்பெருமான் போட்டோ முன்னாடி கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து வச்சுட்டு சுக்கிர பகவானா மனசார வேண்டிக்கோங்க. எங்க வாழ்க்கையிலையும் சுக்கிர திசை அடிக்கணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கையை வாழணும். பேரு புகழ் செல்வம் இது எல்லாமே நிலைத்திருக்கும்னு சொல்லி சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெள்ளை மொச்சையை பக்கத்துல வச்சு வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது அந்த துவரம் பருப்பும் வெள்ளை மொச்சையும் உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரமா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அன்று இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சாலும் சரி, இல்லைன்னா பூஜை அறையில இரவு முழுக்க அந்த வெள்ளை மொச்சையும் துவரையும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் சனிக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி தேதி வருதுல்ல, அப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த துவரம் பருப்பையும் அந்த வெள்ளை மொச்சையும் உங்க வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுரு. அப்படி மொட்டை மாடியில காக்கை குருவிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் மரத்தில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அங்கே வரக்கூடிய காக்கை குருவிகள் அதை சாப்பிட்ரும். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும்னோ அதை நீங்கள் திரும்ப சமையலுக்கு பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் பரிகாரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. அதனால காக்கை குருவிகளுக்கு புறாக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தாலே போதும். இதுதான் இந்த பரிகாரம். இப்படி செய்யறதால நீங்க வேண்டுதல் வைத்து, அதாவது அந்த துவரம் பருப்பையும் அந்த வெள்ளை மொச்சையை வைத்து வேண்டியிருக்கீங்களே, துவரம் பருப்பை வைத்து வேண்டியிருக்கிறதால செவ்வாய் பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு மறைமுகமா கிடைக்கும். இன்னொரு பக்கம் அந்த வெள்ளை மொச்சை வைத்திருக்கிறதால சுக்கிர பகவான் பார்வை உங்க மேல விழும். ஒரே நேரத்துல 2 முக்கியமான கடவுள், 2 இல்ல 3 முக்கியமான கடவுள்கள், முருகப்பெருமான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இப்படி 3 தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த துவரம் பருப்பும் வெள்ளை மொச்சை வைத்து பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானது. அதே மாதிரி முருகப்பெருமான் கோவில்களுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அது போக கோவில் வாசல்ல எவ்வளவு பெரிய யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க, நிதி உதவி செய்யுங்க, பண உதவி செய்யுங்க, அதுவும் கோடி புண்ணியம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.